everyone, எல்லாத்துக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டில் போயிட்டு, அதாவது டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின்ல போய் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும் நம்புறேன். ரவுண்ட் 2 மாணவர்களே, எல்லாத்துக்கும் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர்த்துக்கு துயர செய்தியாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல காலேஜ் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கண்ணை மூடி கொடுத்துட்டு தப்பே கிடையாது. நாளைக்கு முடி உனக்கு டைம் இருக்குது. நாளைக்கு 5 மணி முடி உனக்கு டைம் இருக்குது. இன்னிலேருந்து நாளைக்கு 5 மணி முடி உனக்கு டைம் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 5 மணி டைம் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகுது. நீ தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு யோசிப்பு. நாளைக்கு 5 மணி முடி தான் யோசிக்கணும். என்ன கேட்டால், நல்ல காலேஜாக இருந்தால், உனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கிட்டலாம் கேளு, எல்லாத்திட்டையும் கேளு. நல்ல காலேஜ் இருந்தால் கண்ணை மூடி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் மேலே ஏதாவது உனக்கு ஒன்று பிடிக்காது இருந்தால் கூட அது கொடுத்துடாதன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்குறது டேஞ்சர் கிடையாது. கொடுக்கலாம், மேலே எல்லாம் ஓகேனா மட்டும் கொடு, இல்லைனா கொடுக்காத. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுங்க. பல மாணவர்கள் கிடைத்த கல்லூரியை நல்ல கல்லூரியை வைத்துக்கொண்டு மேலே சும்மா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கலான்ட்டு வந்து விளையாண்டுருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. வேணும்னா அந்த காலேஜ் பக்கத்தில் இருந்துன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப தூரத்தில் இருந்தால் நம்மளால விசிட் பண்ண முடியாது. பக்கத்தில் இருந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருக்குது. இருந்தாலும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து நல்லபடியாக போய் சேருங்கள். அக்செப்ட் நான் போட்டு கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்ல, மேலே உங்களுக்கு நல்ல விதமாக இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களோட பேஜ். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே மேலே என்னங்க, டியூ விஷ் டு அவைலபிள் எஜுகேஷன் லோன். எல்லாருமே எஸ்ன்னே கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு எஜுகேஷன் லோன் தேவைப்பட்டால் என்ன ஆகுறது? இப்போ தேவைப்படலைங்க சார், அதுக்கு தேவைப்படலைன்னா நீ எடுக்க வேண்டாம். எடுக்க வேண்டாம். ஆனால் எஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேவா? ஸோ அடுத்தது நேமு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அலர்டட் கம்யூனிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. பிரான்ச் நேம்னு கொடுத்துருப்பாங்க. காலேஜ் நேம், என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, என்ன பிரான்ச் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. எஸ்என்எஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் கிடச்சிருக்கு. அலர்டட் கம்யூனிட்டி பிசி. இந்த பையனோட கம்யூனிட்டி என்னன்னா பிசி. இவனோட கம்யூனிட்டிலே அவனுக்கு அலர்ட் ஆயிருக்கு. ஓசியில் கிடைக்கல, அவனுக்கு பிசியில் கிடச்சிருக்குது. அலர்டட் கம்யூனிட்டின்னு ஓசின்னு வந்தா, என்னோட கம்யூனிட்டி ஓசி தான், ஓசி இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்காத. எல்லாத்துக்கும் ஓசியில் செக் பண்ணும், அப்புறம் தான் உன் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். இந்த பையனுக்கு ஓசியில் கிடைக்கல, அதனால பிசியில் கிடச்சிருக்குது. பிசியில் கிடச்சி வந்திருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ நல்லா கேட்டுக்கோ. உனக்கு சாய்ஸ் ஆர்டரில் மொதல் சாய்ஸே கிடச்சதுன்னா உனக்கு 3 ஆப்ஷன் தான் எனேபிள் ஆகும். அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட், அக்செப்ட் அண்ட் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இதுதான் ஓப்பன் ஆகும் மொதல் சாய்ஸ் கிடைச்சா. உங்களுக்கு மொதல் சாய்ஸ் தவிர 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ், 10வது சாய்ஸ், 20வது சாய்ஸ், 1000வது சாய்ஸ், மொதல் சாய்ஸ் தவிர எந்த சாய்ஸ் கிடைச்சாலும் இந்த 5 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓகேவா? நாட் அலர்ட் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணு. நாட் அலர்ட் வந்தோன்னா பேனிக் ஆக வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து கீழே வந்து இது கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது போடுங்க. சரிங்களா? அண்ட் எங்ககிட்ட நீங்கள் கன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டுக்கணும், குழப்பம் இல்லாமல் கேட்டுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பரும் தரேன். அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேவா? உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணலாமா வேண்டாமா, அப்போது கொடுக்கலாமா, ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லாம் என்னோட வெரிஃபிகேஷனாக தான் நடக்குது. ஓகேவா? அண்ட் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதுலேயுமே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கிடச்சது பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு சர்வே நடத்தணும். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு என்ன மாதிரி கிடச்சிருக்கு ரவுண்ட் 2க்கு அப்படின்னு சொன்னால் தான் ரவுண்ட் 3க்கு எனக்கு ஒரு சர்வே மாதிரி கிடைக்கும். ஓகேவா? சரி, அது ஒரு நல்ல விஷயம் ரவுண்ட் 3க்கு. அதனால தான். ஸோ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். மொதல் ஆப்ஷன், நான் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ஓகேவா? லைவ் வரேன், 1 மணி நேரத்தில் லைவ் வருவேன். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிறதா ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். 5 நாளுக்குள்ளே போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான், உன் ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ நீ எங்கேயுமே போக வேண்டாம். டிஎஃப்சிக்கோ காலேஜுக்கோ எதுக்குமே போக வேண்டாம். ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா கேட்டுக்கோ, நீங்கள் எதுக்குமே போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஆப்ஷன், ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்டர் ஃபார் அப்போர்ட் மூவ்மெண்ட் இஃப் அலர்ட் இன் அப்போர்ட் மூவ்மெண்ட் ஐ வில் கன்ஃபார்ம். அதாவது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் ஏற்று உறுதி செய்கிறேன். அதாவது எனக்கு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிடச்சிருக்கு, எந்த சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். உங்கள் பிடிஎஃப் வச்சு மேலே அப்போர்டு கொடுக்குறதா வேண்டாமான்னு பாருங்கள்.
ஒரு சாய்ஸ் உனக்கு பிடிக்காது இருந்தால் நீ கொடுத்துறாதே. ஏன்னா உனக்கு அது லாக் ஆச்சுன்னா அதுதான் ஃபைனல், எஸ்என்எஸ் கிடைக்காது. அதாவது இப்போ லாக் ஆனது கிடைக்காது, மேலே ஏதாவது லாக் ஆச்சுன்னா அதுதான் லாக்கு. 17ஆம் தேதி அதுதான் தெரியும், 17ஆம் தேதி அதுதான் உனக்கு கிடைக்கும். கீழே எஸ்என்எஸ்க்கு திரும்ப வராது. மேலே என்ன கிடைக்குதோ அதை எடுத்தாகணும். திரும்ப மேலே கிடைக்கலன்னா திரும்ப எஸ்என்எஸ்ஏ தான் கிடைக்கும். 17ஆம் தேதி என்ன கிடைக்குதோ அது மனப்பூர்வமாக ஏற்றாகணும். ஸோ அக்செப்டன் அப்போர்டு கொடுக்குற முடியும் 1000 வாட்டி யோசிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் யாருமே கொடுத்துடாதீங்க. ஏன்னா டிக்ளைன் தி கரண்ட் ஆர்டர் ஆப்டர் ஃபார் அப்போர்டு மூமெண்ட். நான் மேலே இருந்து எடுத்துக்கிறேன், டிக்ளைன் பண்ணுறேன். எஸ்என்எஸ் வேண்டாம், எஸ்என்எஸ் வேண்டாம். மேலே இப்போ 9வது சாய்ஸ் எஸ்என்எஸ் வச்சுக்கோங்க. மேலே 8 சாய்ஸில் கீழே இனிமேல் பார்க்காது. 9வது சாய்ஸ் எஸ்என்எஸ் சும்மா கிடச்சிருன்னு வச்சுக்கோங்க, 9வது சாய்ஸ் கிடச்சிருன்னு வச்சுக்கோங்க. மேலே இந்த 8 சாய்ஸில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். மேலே என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அது கீழே இனிமேல் பார்க்காது, மேலே தான் பார்க்கும் கம்ப்யூட்ரு. ஸோ அதனால் 9வது சாய்ஸ் எஸ்என்எஸ் சும்மா கிடச்சிருக்குன்னா மேலே அந்த 8 சாய்ஸ் திரும்ப செக் பண்ணி உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு 17ஆம் தேதி தெரியும். இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். டிக்ளைன் கொடுத்தீங்கன்னா இது வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, டிஎஃப்சிக்கு போகக்கூடாது, காலேஜ் போட்டு டிக்ளைன் பண்ணால் உங்களுக்கு வேலையே கிடையாது. மேலே இருந்தால் உங்களுக்கு 17ஆம் தேதி எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா 3வது ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், 3வது ரவுண்டு போயிடுவீங்க, பார்த்துக்கோங்க. டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது வந்து ஒன்றுமே இல்லை, 4வது ஆப்ஷன். நான் இந்த எஸ்என்எஸ் வேண்டாம், நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன், இவ்வளோதான். இது நீங்கள் 17ஆம் தேதி முன்னாடி வெயிட் பண்ண வேண்டாம். நான் வந்து டிக்ளைன் பண்ணிக்கிறேன், அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன், அவ்வளோதான். அடுத்த ரவுண்டுக்கான லிங்க் 17ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும். டிக்ளைன் தி கரண்ட் அலாட்மெண்ட் குட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த அலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம், நான் கவுன்சிலிங்கிட்டே வெளியே போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? லாஸ்ட் ஆப்ஷன். இதில் எது கிளிக் பண்ணுவீங்க? எது சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். செகண்ட் ஆப்ஷன் கூட இன்றைக்கெல்லாம் சேஃபஸ்ட் இல்லாமல் ஆகிப்போச்சு. செகண்ட் ஆப்ஷன் நான் யாருக்கு கொடுக்கலான்னு சொல்கிறேன்னா, மேலே எல்லாம் முக்கியமானது இருக்குது, எனக்கு ஓகே நான் மட்டும் கொடு. ஒரு காலேஜை மையப்படுத்தி கொடுக்காத, எனக்கு மேலே அந்த காலேஜ் கிடைக்கணும், அந்த கோர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி கொடுக்காத. உனக்கு மேலே என்ன மனப்பூர்வமாக, இப்போ 9வது சாய்ஸ் கிடச்சிக்குன்னா மேலே 8 சாய்ஸ் கம்ப்யூட்டர் செக் பண்ணும். அந்த 8 சாய்ஸில் மனப்பூர்வமாக எது கிடைச்சாலும் நான் ஏற்றுக்கிறேன் நான் மட்டும்தான் நீ கொடுக்கணும், தவிர ஒரு சாய்ஸ் உனக்கு பிடிக்காது இருந்தாலும் கொடுக்காத. அக்செப்டன் ஜாயின் கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஏன்னா அக்செப்டன் ஜாயின் எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் தான் கிடச்சிருக்குது, ஜாக்பாட் நல்ல காலேஜ் தான் கிடச்சிருக்கு. ஸோ தயவு செய்து அக்செப்டன் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் கொடுத்துருங்க. இன்னைக்கு யாரும் எங்கேயும் போக வேண்டாம், நாளைக்கும் யாரும் போக வேண்டாம். இது சப்மிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனால் ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி வரும். சில பேர்த்துக்கு அது ஒரு மாதிரி வருது அந்த இன்டர்நெட் இஷ்யூனால. ஸோ அதனால எங்கள் ஆளுங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அனுப்பிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களோட கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அது போய் சேரணும். இப்போ புரிஞ்சிருக்கும். நாட் ஆர்டர் வந்துருச்சு சார், என்ன சார் பண்ணலாம்? நாட் ஆர்டர்னா இங்கே கல்லூரியே காட்டாது, இங்கே நாட் ஆர்டர்னு வரும். என்ன சார் பண்ணலாம்னா உனக்கு 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். என்னன்னா ஐ ஆப்டட் இன் அப்போர்டு ஐ வில் கன்ஃபார்ம். ஆப்டட் இன் அப்போர்டு ஐ வில் கன்ஃபார்ம்னா மேலே ஏதாவது இருந்தால் கொடுங்க. நீ வச்சிருக்க சாய்ஸ் திரும்ப கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். எவனா சீட் விட்டுட்டு போனால் 17ஆம் தேதி தெரியும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவேன். 17ஆம் தேதி எந்த காலேஜ் கிடைக்கலாம், அடுத்த ரவுண்டு போயிடுவேன். அடுத்தது 2வது ஆப்ஷன் வந்து மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அவ்வளோதான், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். 3வது ஆப்ஷன் வந்து குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். நாட் அலாட் வந்தால் மொதல் ஆப்ஷன் கொடு. நீ வச்சிருக்க சாய்ஸை இன்னொரு வாட்டி கம்ப்யூட்டர் செக் பண்ணி 17ஆம் தேதி கொடுக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. நாட் அலாட் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் சாய்ஸ் கம்மியாக வச்சுருக்கலாம், இல்லை வந்து சும்மா ஒரு 10 சாய்ஸ் வச்சுருக்கலாம். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏனாதானும் மேலே இருக்க காலேஜ் மட்டும் போட்டிருக்கலாம். உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி போட்டிருக்க மாட்டேன், ரேங்க் ஏற்ற மாதிரி போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் யூ கோ ஃபார் ஃபஸ்ட் ஆப்ஷன். நாட் லெட்டர் வந்ததுன்னா ஓகேவா? ஸோ அப்போது இந்த 5 ஆப்ஷனோட அர்த்தம் இப்போ புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஒரு நிரந்தரமான தீர்வு, பார்த்துக்கங்க என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு லைவில் வந்து நான் பேசுகிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைவ் வரணும், லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். அண்ட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு புரிஞ்சுக்க எஜுகேஷன் லோன் எஸ்ன்னே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நாட் லெட்டர் சொல்லியாச்சு, ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லியாச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷனை தவிர வேறு எந்த ஆப்ஷன் கிடைச்சாலும் இந்த 5 ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். அதில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் மொதல் ஆப்ஷன் தான். 2வது ஆப்ஷன் அது முடிவு பண்ண வேண்டியது நீங்கள். 2வது ஆப்ஷன் வந்து அதுவும் சேஃப் தான், ஆனால் மேலே ஒன்று பிடிக்காது இருந்தால் கூட கொடுக்காத. எப்படி அக்செப்டன் அப்போடு ஒர்க் ஆகும்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், நான் போட்டிருக்கேன். அக்செப்டன் அப்போடு மேலேருந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். அக்செப்டன் அப்போடு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ 9வது சாய்ஸ் எஸ்என்எஸ்ன்னு வச்சுக்கோ. மேலே ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர் ஓசியில் இருக்குன்னா இருக்குது, இல்லைனா பிசியில் செக் பண்ணும். திரும்ப அடுத்த சாய்ஸ் ஓசியில் இருக்கா, அதுக்கப்புறம் பிசியில் செக் பண்ணும். அடுத்த ஓசியில் இருக்கா, பிசியில் செக் பண்ணும். ஏதாவது ஒன்று லாக் ஆச்சுன்னா, ஓசிலையோ இல்லை பிசிலையோ லாக் ஆச்சுன்னா அது எடுத்து கொடுத்துரும் 17ஆம் தேதிக்கு. 17ஆம் தேதி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ மேலே கிடச்சா திரும்பவும் எஸ்என்எஸ் கிடைக்காது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 9வது சாய்ஸ் கிடைக்காது, மேலே கிடச்சா அதுதான் ஃபைனல், மாற்ற முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுடைய அலாட்மெண்ட் எல்லாமே அனுப்புறதுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அனுப்புங்க. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.